Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. விவேகானந்தர் பாறையில் 45 மணி நேர தியானத்தை நிறைவு செய்தார் பிரதமர் மோடி. மே 30ஆம் தேதி மாலை கன்னியாகுமரி வந்தவர் 3 நாட்களாக விவேகானந்தர் சிலை முன் மேற்கொண்ட பிரார்த்தனையை முடித்து புறப்பாடு. குமரி முனையில் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிரதமர் மோடி வள்ளுவர் சிலையின் வலது பாதத்தில் ரோஜா மாலையை அணிவித்து வணங்கினார். கோரக்பூரில் வாக்குரிமையை செலுத்திய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். இமாச்சல பிரதேசத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் ஆகியோர் வாக்களிப்பு. இமாச்சலின் மண்டி தொகுதியில் வாக்களித்த பாஜக வேட்பாளர் கங்கனா ரணாவத் தாங்கள் பிரதமர் மோடியின் படை வீரர்கள் என ஓட்டு போட்ட பின் கருத்து. பஞ்சாபின் ஜலந்தரில் வாக்களித்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங். மகாதியானில் வாக்களித்த நடிகை குல் பனாக். நாட்டின் மிக உயரமான வாக்குச்சாவடியான இமாச்சல் பிரதேசத்தின் டாஷிங்காங்கில் வாக்குப்பதிவு. ஸ்பித்தி பள்ளத்தாக்கில் 15,256 அடி உயரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் 62 பேர் வாக்களிக்க ஏற்பாடு. சென்னையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் 3000 போலீசார். வன்முறை ஏற்பட்டால் அதனை தடுக்கும் வகையில் தயார் நிலையில் உள்ள வஜ்ரா, வருண் உள்ளிட்ட வாகனங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, சேலம், நீலகிரி, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். கடந்த 124 ஆண்டுகளில் மே மாதத்தில் 7வது அதிகபட்ச மழையை தமிழகம் இந்த ஆண்டு பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சராசரியாக 13.82 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் போலீசார் ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் செய்யப்படுவதற்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியே காரணம் என அண்ணாமலை கருத்து. திருவண்ணாமலை ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டது தொடர்பான கேள்விக்கு பதில். ஒரு காவல்துறையில அரசு அதிகாரியாக இருக்கும் பொழுது அதை கடைசி நாள்ல சஸ்பெண்ட் செய்வது என்பது அது எப்பொழுதுமே ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டும்தாங்க நான் காட்டும். சஸ்பெண்ட் பண்றா எப்ப வேணாலும் பண்ணலாம், எப்ப வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம். தமிழக நகரங்களை வாழ தகுந்தவையாக மாற்ற வெப்ப செயல் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த அன்புமணி வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் 25 மாநகராட்சிகளுக்கான செயல் திட்டங்களை உடனடியாக உருவாக்க கோரி முதலமைச்சர் உள்ளிட்ட 39 பேருக்கு கடிதம். வெயிலின் தாக்கத்தால் மின்மாற்றிகள் மற்றும் கம்பிகளில் பழுது ஏற்பட்டு சில இடங்களில் மின்தடை ஏற்படுவதாக மின்வாரியம் தகவல். பொறியாளர்கள் கள ஆய்வு செய்து மின்தடையை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். வணிக வரித்துறை மூலமாக தமிழக அரசு கடந்த 3 ஆண்டுகளில் 40,399 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டியுள்ளதாக தகவல். பல்வேறு புதிய திட்டங்களின் மூலம் வரும் காலங்களில் கூடுதலாக வருவாய் கிடைக்கும் என நம்பிக்கை. தமிழகத்தில் சட்டத்திற்கு புறம்பாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை. அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள தாய்ப்பால் வங்கிகளில் இருந்து வாங்கி தனியார் விற்கிறார்களா என கண்காணிக்க ஏற்பாடு. மருதமலை வனப்பகுதியில் யானைக்கு 3வது நாளாக தொடர்ந்து சிகிச்சை. தாயின் உடல்நலம் முன்னேறி வரும் நிலையில் காட்டுக்குள் சென்றுள்ளதாக குட்டியை ட்ரோன் மூலம் கண்காணித்து வரும் வனத்துறையினர். மலைகளுக்கிடையில் கம்பீரமாக கடந்து செல்லும் நீலகிரி மலை ரயில். 100 ஆண்டு பழமை வாய்ந்த மலை ரயில் பயணத்தின் வீடியோவை வெளியிட்டது தெற்கு ரயில்வே. சென்னையிலிருந்து மும்பை சென்ற இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். மும்பையில் விமானம் தரையிறங்கியதும் பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விமானத்தில் தீவிர சோதனை. மக்களவைத் தேர்தலில் நாட்டிலேயே அதிக தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நடந்த மாநிலம் மேற்கு வங்கம். 95,000 பேரணிகள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல்.
இடைக்கால ஜாமீனை உடல்நிலை காரணமாக மேலும் ஒரு வாரம் நீட்டிக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு ஜூன் 2ஆம் தேதி சரணடைய உள்ள நிலையில் ஜூன் 5ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கிறது டெல்லி நீதிமன்றம். புனேவில் சிறுவன் காரை ஓட்டி 2 IT ஊழியர்கள் உயிரிழந்த வழக்கில் சிறுவனின் தாய் கைது. மது போதையில் இருந்தாரா என்று பரிசோதிப்பதற்கான இரத்த மாதிரி சிறுவனுக்கு பதிலாக தாயார் கொடுத்ததாக குற்றச்சாட்டு. பிரான்சின் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்றான மான்ட் செயின்ட் மைக்கேல் தீவுக்கு வந்தடைந்த ஒலிம்பிக் ஜோதி. பிரெஞ்சு விண்வெளி வீரர் தாமஸ் பெஸ்கட் உள்ளிட்ட பிரபலங்கள் ஒலிம்பிக் ஜோதியை ஏந்தி ஓட்டம். உலக செஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் ஒரு இடம் முன்னேறி 13வது இடத்தை பிடித்தார் தமிழக வீரர் பிரக்யானந்தா. மற்றொரு தமிழக வீரர் குகேஷ் 6வது இடத்திலும் இந்திய வீரர் அர்ஜுன் 8வது இடத்திலும் நீடிக்கின்றனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.